நீங்க மட்டும் இப்ப கையெழுத்து போடல, சத்தியமா நான் கையை அறுத்துப்பேன். அறுத்துக்கோன்னு சொல்லிட்டேன்ல, இப்ப என்ன கெட்டு போச்சு நமக்கு? ஜாலியா உருப்படியா பார்க்க விடாம என்ன பேசிக்கிட்டு வளரிக்கிட்டு. ச்சே. ஐயோ ராகவா, புவனாமா, என்னாச்சு புவனாமா? பார்வதி என்ற மக ராகவ. என்னாச்சு? ஏதாவது கெட்ட கனவு கண்டீங்களா? ஐயோ, எனக்கு இப்போ ஒரு முறை அவனை பார்க்கணும் பார்வதி. அம்மா, உங்க பையனுக்கு எதுவுமே ஆயிருக்காது, கனவு தானே, நீங்க தைரியமா இருங்க. ஐயோ இல்ல பார்வதி, அங்க ஏதோ ஆயிப்போச்சுன்னு என் மனசு சொல்லுது. உடனே எனக்கு இப்போ அவனை பார்க்கணும் பார்வதி. நீங்க ஏதோ கெட்ட கனவு கண்டு பயந்துருக்கீங்க. ஒரு நிமிஷம், இந்தாங்க தண்ணி குடிங்க. சரி இருங்க, வரேன். குடுங்கம்மா. மரியாதா, ராகவனுக்கு ஒண்ணும் ஆயிருக்காதுமா, நீங்க நிம்மதியா படுத்து தூங்குங்க. பார்வதி, என்னம்மா? நீ அகிலாக்கு ஒரு போன் போட்டு கொடுக்கன்னு, அவ கூட பேசி அங்க ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு தெரிஞ்சாதான் என்ற மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். ஒரு போன் போட்டு கொடுக்கன்னு ப்ளீஸ். என்ன கண்ணு, என்ன யோசிக்கிற? ஒரு போன் போட்டு கொடு. இல்லம்மா, ராத்திரி இவ்ளோ நேரம் ஆச்சு, இப்போ கால் பண்ணா ஏதோ பயந்துர போறாங்க, காலையில பேசிக்கலாம். ஐயோ, அது காலையில வரைக்கும் என்னால பொறுத்துட்டு இருக்க முடியாது கண்ணு. ராகவன் நல்லா இருக்கான்னு ஒரு வார்த்தை எனக்கு தெரிஞ்சா போதும், அப்பதான் கண்ணு நான் நிம்மதியா படுக்க முடியும். ப்ளீஸ் கண்ணு, ஒரு போன் போட்டு கொடு. இது மட்டும் கேட்டுட்டு வச்சிடுறேன். சரி இருங்க, நான் போன் எடுத்துட்டு வரேன். சரி கண்ணு. அம்மா மரியாதா, என்ற புள்ளைய காப்பாத்து, உன்னை நம்பிதான் நான் இங்க வந்திருக்கேன். அம்மா மிரட்டி ஒரு கையெழுத்து வாங்க முடியல, தூக்கம் வேற. ஐயோ மாமா, 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 மாமா எந்திரிக்க மாமா. மாமா யாராவது வாங்களே, மாமா எந்திரிக்க மாமா, யாராவது வாங்களே மாமா. மாமா எந்திரிக்க மாமா. ஐயோ யாராவது ஓடி வாங்க மாமா. கவிதா குரல் மாதிரி இருக்கு. யாராவது சீக்கிரம் வாங்க. என்னாச்சு ராகவா? ஐயோ ராகவா, மாமா, ராகவா, ஐயோ ஐயோ மாமா, என்னாச்சுங்க? என்னாச்சு கவிதா? என்னாச்சு? நீங்க அப்பப்ப வெங்காயம் வெட்டுற கணக்கா கை எப்படி வெட்டிக்கிறீங்க? என்னங்கராகவே எப்படி பண்ணி போட்டீங்க? அம்மா ஏதோ சும்மா பேசிட்டு இப்படி பண்ணி போட்டியே. முருகேசா, வண்டி எடு முருகேசா. தம்பி வண்டி எடு தம்பி. ஐயோ ராகவா, ஐயோ கண்ணு கூட முழிக்க மாட்டேங்கிறானே. டாக்டர்,
என்னாச்சு? டாக்டர் கொஞ்சம் பாருங்க டாக்டர், பையன் இப்படி கையாடுத்து போட்டு பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குறாப்ல. கொஞ்சம் வெயிட் எனக்கு பண்ணு, ரொம்ப பயமா இருக்கு. நிறைய ரத்தம் கொட்டிருச்சு டாக்டர். நர்ஸ் ஐயோ, இங்க வாங்க, இந்த பேஷண்ட உள்ள கூட்டு போங்க. ஓகே டாக்டர். அவன் ஏதோ அப்பப்போ என்ன மிரட்டிக்கிட்டே இருப்பான். விளையாட்டு புள்ள ஏதோ பேசுறான்னு நினைச்சு அறுத்து போட்டுக்கன்னு சொல்லிட்டேன் முருகேசா. ஐயோ, நெசமாவே அறுத்துக்கிட்டானே. ஐயோ கடவுளே, மரியாதை. நீங்க அழாதீங்க, ராகவே பொண்ணாவாதீங்க. என்ன பதில் சொல்லுவேன்? புவனேஸ்வரிக்காக்கு ஃபோனை போட்டு சொல்லி போடலாமா? ஐயோ வேணாம், டாக்டர்ல இருந்து சொல்லட்டும், அதுக்கப்புறமா சொல்லிக்கலாம். எனக்கு டாக்டர் வராருங்க. டாக்டர், என்ற மாமாக்கு எப்படி டாக்டர் இருக்கு? என்ற பையன் எப்படி இருக்கான் டாக்டர்? பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லைங்களே? அது எதுவும் இப்ப சொல்ல முடியாது. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லைங்க. என்ற மகனுக்கு எதுவுமே ஆகக்கூடாது. அவனை எப்படியாவது காப்பாத்துங்க. டாக்டரியா, இப்போதைக்கு ஒன்றும் சொல்ல முடியாதுன்னு சொல்றீங்களே. உங்க ஆஸ்பத்திரியில வைத்தியம் பார்க்க வசதி இல்லைன்னா சொல்லி போடுங்க. நாங்க டவுன்ல இருக்கிற பெரிய ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போய் வைத்தியம் பார்த்துக்கிறோமுங்க. நினைவு திரும்பினாலும் இப்போ அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது. ஏன்னா அவர் உடம்புல ஃபுல்லா ஆல்கஹால் இருக்கு. கை நரம்பு கட்டா இருக்கிறதுனால நிறைய பிளட் லாஸ் ஆயிருக்கு. அதான் மயக்கத்துல இருக்காரு. 5 hours கழிச்சு தான் முழுசாவே ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் தான் ஹெல்த் கண்டிஷனை பத்தி சொல்ல முடியும். இப்ப ரொம்ப கிரிட்டிக்கலா தான் இருக்காரு. எனக்கு அது தம்பி, வர அவசரத்துல வண்டியிலே பணப்பை வச்சுட்டு வந்துட்டேன். நீங்க போய் எடுத்துட்டு வந்துடுறீங்களா? போய் எடுத்துட்டு வந்துருங்க. எனக்கு அழாதீங்க, தைரியமா இருங்க. புவனேஸ்வரி, என்ன மன்னிச்சிடு. ராகவன் எனக்கு வேற இல்ல. அவனும் என் மகன்தான். அவன் பயமுறுத்தி அவன் காரியத்தை சாதிக்க பாக்குறான். அதனால அவனை கொஞ்சம் அதட்டி வச்சா மாறிடுவான்னு நினைச்சேன். ஆனா அவன் இப்படி பண்ணுவான்னு கொஞ்சம் கூட நினைக்கல. இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே அத்தை? பெத்த பிள்ளை செத்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு இந்த ஊர் தான் முக்கியம், அப்படித்தானுங்க? கூல் ட்ரிங்க்ஸ் ஃபேக்டரி வந்து விவசாயம் கெட்டு போயிடும், ஊர் அழிஞ்சு போயிடுன்னு உங்களுக்கு யாருங்க சொன்னது? ஊர் மேல உங்களுக்கு அக்கறை இருக்கோ இல்லையோ அது எனக்கு தெரியாதுங்க. ஆனா உன்ற பையன் உங்க கை மீறி வளர்ந்துட கூடாது, ஊருக்குள்ள அவருக்கு மரியாதை கிடைக்க கூடாதுங்கிறதுல குறியா இருக்கீங்கல்ல? காலம் முழுக்க உங்களுக்கு நாங்க அடிமையாவே போகணுமா? அதுக்காக தானே ஒன்ற மக கேட்ட இடத்துல கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. ஒன்று கோவம் சோகம்லாம் எனக்கு புரியுது கவிதா கண்ணு. ஆனா நீ புரியாம பேசிக்கிட்டு இருக்க. என்ற பையன் கூல்ட்ரிங்க் கம்பெனிக்காரங்களுக்காக கைய அறுத்து போட்டிருக்கான். நீ கேக்குற அப்போ எனக்கு ஊருதான் முக்கியமான்னு. அப்போ அவனுக்கு கூல்ட்ரிங்க் கம்பெனிக்காரங்க தான் முக்கியமா போச்சா? பெத்த அம்மா முக்கியம் கிடையாதா? என்ற பேச்ச மீறி அவன் அவங்க பேச்ச கேட்டு கையாறுத்துட்டு இருக்கான் அவங்களுக்காக. என்ற மனசு எவ்வளவு வருத்தப்படும், எவ்வளவு பெசனத்துல இருக்கேன்னு நீ யோசிச்சு பாத்தியா? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அந்த கம்பெனிக்காரங்க இங்க ஃபேக்டரி போட்டானுங்கன்னா இந்த ஊர்ல விவசாயம் நடக்காது கண்ணு. விவசாயம் இல்லைன்னா சாப்பாடு இல்ல கண்ணு. பச்சை குழந்தைக்கு பால் சோறு உங்கிறதுக்கு எதுவும் கிடைக்காது கண்ணு. எல்லாரும் செத்து போய் கிடப்போம். எப்படினாலும் வேற யோசிக்க முடியும். விவசாயிங்க எப்படி வாழ்வாங்க? என்ற பையன், என்ற வயித்துல பிறந்த பையனுக்கு ஒரு புத்தி இருக்கும். நாம சொன்னா அவன் புரிஞ்சுப்பான்னு நினைச்சுதான் கண்ணு அப்படி சொன்னேன். என்று ராகவன் இப்படி பண்ணுவான்னு கொஞ்சம் கூட நினைச்சு பாக்கல கண்ணு.
கண்ணு யோசிக்கணும். நம்ம விஷயத்த மட்டும் யோசிக்க கூடாது. ஆமா, நான் யோசிச்சேன். இந்த ஊரை யோசிச்சேன். இந்த ஊர்ல இருக்கிற விவசாயிகளை யோசிச்சேன். அந்த பாவிங்க இந்த ஊரை என்ன பண்ணுவாங்கன்னு யோசிச்சேன். அது ஒரு தப்பா? ஆமாமுங்க கவிதாமணி, அக்கா சொல்றது அம்போட்டு உண்மைதானுங்க. அவங்க சொல்றது அம்போட்டு நம்ம ஊர் நல்லதுக்கு தானுங்க. நம்ம ஊர் நல்லா இருந்தா நீ சும்மா இரு, முருகேசு. தானுங்க. அக்கா சொல்றது கொஞ்சம் சும்மா புரிஞ்சுக்கோங்க. இரு. சும்மா கதை விட்டுட்டு இருக்காங்க. உன்ற பையன் செத்தாலும் பரவாயில்ல, ஆனா கையெழுத்து போட மாட்டீங்க, அப்படித்தானே? கையெழுத்து போடுறேன். என்ற மொத்த சொத்தை ராகவன் பேர்ல எழுதி வச்சு அந்த பத்திரத்துல நான் கையெழுத்து போடுவேன். கண்டிப்பா போடுவேன். ஆனா எந்த காரணத்தை கொண்டு அந்த கூல்ட்ரிங்க்ஸ் கம்பெனிக்காரங்களுக்காக நான் கையெழுத்து போட மாட்டேன். என்ன வந்தாலும் பரவாயில்ல. இந்த புவனேஸ்வரி சொன்னா சொன்னதுதான். பார்வதி அம்மனி கிட்ட இருந்து போன் வந்திருக்கு. என்ன பண்றது? எனக்கா பார்வதி அம்மனி போன் பண்ணியிருக்காங்க. பேசுங்க பேசுங்கக்கா. நான் பேசிக்கிறேன். நீங்க பேசுங்கக்கா. பார்வதி. அம்மா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். இத விசாரிக்க தான் போன் பண்ணியா? இல்லம்மா, புவனாமா உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்க, அதனால தான் போன் பண்ணேன். அப்படியா? ஏன், என்ன விஷயம் பார்வதி? என்ன பேசணும்? இருங்க, அவங்க கிட்டே கொடுக்கறேன், பேசுங்க. குடு. இந்தாங்கம்மா. ஹலோ அகிலா, நல்லா இருக்கியா? போனா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். ஒரே ராகவன் ஞாபகமாவே இருக்கு. அது என்னமோ தெரியல, கொஞ்ச நேரம் படுக்கிறதுக்குள்ள ஒரு கெட்ட கனவு வந்துருச்சு. ராகவன் கையெடுத்துக்கிற மாதிரி கனவுல பார்த்த உடனே எனக்கு மனசு ரொம்ப व्यसனமாயிடுச்சு. அதான் உன்கிட்ட ஒரு வார்த்தை பேசலான்னு தான் கேட்டேன். எனக்கு மனசு சரியில்லை அகிலா. அதான் ராகவன் எப்படி இருக்கான்னு உன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கலாம் தான் பார்வதியை நேரத்துக்கு ஒரு போன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ண சொல்லிட்டேன். சாரி. ராகவன் எப்படி இருக்கான்? அவனுக்கு என்ன, ரொம்ப நல்லா இருக்கான். என்ற மகனுக்கு அதிகமா செல்லத்தை கொடுத்து கொஞ்சம் நான் அவனை கெடுத்து வச்சிருக்கிறேன். ஆனா நீதான் அவனை பத்திரமா பாத்துக்கோணும். அகிலா, நீதான் பத்திரமா அவனை பாத்துக்கோணும்னு சொன்னேன். நீ ஒண்ணு கவலைப்படாத போனா. இந்த அகிலாண்டேஸ்வரி உயிரை கொடுத்து கூட உன் பையனை காப்பாத்துவா. நீ எதுக்கும் கவலைப்படாத. அவன் நல்லா இருப்பான். தைரியமா இரு. இது போதும், இது போதும். சரி, நான் பார்வதி கிட்ட போனை கொடுக்குறேன். இந்த கண்ணு. ஹலோ அம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களம்மா? நல்லா இருக்கேன் பார்வதி. நீ பத்திரமா இரு. சரிங்கம்மா. சரி, அப்புறமா போன் பண்றேன். சரிங்கம்மா. அம்மா எப்பவுமே இப்படி பேச மாட்டாங்களே, குரல் ஒரு மாதிரி இருக்கே, ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? கடவுளே, பெத்த தாய்கிட்டே போய் சொல்ல வச்சிட்டியே. என் வாயால நான் சொன்னதுனால தானே இப்படி ஆச்சு. தப்பு பண்ணிட்டேனா? இல்ல, நான் பண்ணது தப்பு இல்ல. இருந்தாலும் ஒரு உயிர் போராடிட்டு இருக்கே. இதுக்கு நீதான் கடவுளை பதில் சொல்லணும். வேலையெல்லாம்
முடிஞ்சா? முடிஞ்சதுங்க. அப்ப கிளம்புங்க. நாளைக்கு வெள்ளனமா வந்துருங்க. சரிங்க. அப்படியேமா எல்லாரும் முடிஞ்சிருச்சுல? முடிஞ்சதுங்க. சாமி தம்பி நீங்களும் காலையில வாங்க. சரிங்க தம்பி. அம்மா கூப்பிடுறாங்கம்மா. என்னம்மா இந்த நேரத்துல வந்திருக்கீங்க? நாளைக்கு பூஜை வச்சிருக்கோம்ல, அதுக்காக தான் ரெடி பண்ணிட்டு இருக்கோம்மா. வேலை முடிஞ்சிருச்சு, நான் கிளம்புறேம்மா. கிளம்புங்கப்பா, வர்றேம்மா. அம்மா தாயே, இப்போ உன்னை விட்டா எனக்கு வேற யாரும் இல்ல. முள்ள முள்ளாலதான் எடுக்கணும், வைரத்தை வைரத்தாலதான் அறுக்கணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ராகவனோட பயமுறுத்தலுக்கு பணிஞ்சு போகாம அவனை திருத்தணுங்கிற நல்ல எண்ணத்துலதான் நான் அவன்கிட்ட பிடிவாதமா இருந்தேன். ஆனா இப்ப அது அவனோட உயிருக்கே ஆபத்தாயிடுச்சு. அந்த புள்ள ஆபத்துல இருக்குன்னு அவனை பெத்த தாய் புவனேஸ்வரிக்கு உள்ளுணர்வு சொல்லி இருக்கு. அந்த பெத்த தாய் கிட்ட நடந்த உண்மையை என்னால சொல்ல முடியலையேம்மா. ஏன் எனக்கு இந்த சோதனை? எனக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த சோதனையில இருந்து நீதான் காப்பாத்தணும் தாயே. எனக்கு என் ஆதியும் ராகவனும் வேற வேற கிடையாது. ரெண்டுமே என் பிள்ளைங்க தான். டாக்டர் சொன்ன நேரத்துக்குள்ள ஆபத்துல இருக்கிற என் ராகவனை கண்ணு முழிக்க வை தாயே. நான் இருக்கேம்மா. உனக்கு உயிர் தான் வேணும்னா ஏன் உயிரை எடுத்துக்கோ. அம்மா, ராகவனோட உயிருக்கு ஆபத்து இல்லைன்னு முழிக்கிற வரைக்கும் நான் உன் காலடியை விட்டு நகரவே மாட்டேன். பொழுது விடியும் போது என் ராகவ கண்ணு முழிச்சிட்டாங்கிற நல்ல தகவலை கொடுமா. அப்படி மட்டும் நடக்கல, நாளைக்கு உனக்கு எரிய போற இந்த தீ குண்டத்துல நான் எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவேன். இது ஓ மேல சத்தியமாம்மா. உன் காலடியிலேயே நான் இங்க கிடப்பேன். பச்சை தண்ணி கூட பல்லல படாம நான் இங்கேதான் இருப்பேன். அப்படி நல்ல தகவல் வரல, உனக்கு தெரியும் நான் என்ன செய்வேன்னு. நான் சாம்பலா போகணுமா இல்ல ராகவன் நல்லபடியா வரணுமா? எல்லாமே உன் கையில தான் இருக்கு. புவனாமா, வாகண்ணு, என்னாச்சு உங்களுக்கு? நீங்க எப்பவும் போல கலகலன்னு இல்லாம எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்களே புவனாமா. என்ன யோசிக்கிறீங்க? வேற என்ன கண்ணு யோசிப்ப? எல்லாம் என்ற மகன் ராகவனை பத்தி தான். அது என்னன்னே தெரியல கண்ணு. நேத்து ராத்திரியில இருந்து அவனோட ஞாபகமாவே இருக்கு. நேத்து கனவு கண்டதுல இருந்து அப்படியேதான் இருக்கு.
ஃபோன். என்னது? ஊர்ல இருந்து சேதுபதி ஃபோன் பண்றா. என்ன விஷயமா இருக்கும்? ஆடா சேதுபதி கேக்குதா? ராகவ ஆபத்தான நிலைமையில ஹாஸ்பிட்டல்ல சேர்த்ததா கேள்விப்பட்டேன். இப்ப ராகவனுக்கு எப்படிங்க இருக்குது?